யோவான் புத்தகத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷமா இருக்கும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷம். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷம். இயேசு சொன்னாலும் செய்வார். இந்த துக்கம் சந்தோஷமா மாறின்னு சொன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை மாசம் ஆனாலும் சரி, இல்லையா இல்லையா அந்த வாசனம் நிறைவேறும். இந்த பாட்டில் இந்த மாசுடைய வாக்குறுதி வருகிறது. அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கடந்தாதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். ஆமென். அன்போமா அன்போமா என்று சொன்னார். முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமான சிந்திக்காத, அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய வரவு உருகி போகல, வல்லமை இன்னும் பறித்து போகல, இன்னும் ஆண்டவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவு வல்லமை இருந்தாலும் இயேசுவின் வல்லமைக்கு மேலாக ஒன்றும் செயல்பட முடியாது. ஆமென் சொல்லுங்கள். பண்ணலாமா பண்ணலாமா கேட்டு பண்ணலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், எங்கள் கவலைகள் நம்பி எல்லாம் மறைந்து சொல்லுவாய்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். விசுவாசத்தோடு எல்லாம் மாறும். அழகாவே மகனே, அழகாவே மகனே, அழகாவே மகனே, அழகாவே மகனே. இயேசு சொல்லுவாய்கிறது. இயேசு
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிறப்பு ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் இங்கே வந்திருப்பது எத்தனை உண்மையோ அதே போல 1000 மடங்கு உண்மை இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருப்பதும் அதை விட பெரிய உண்மை. கைதட்டுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:30 சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுநாதர் யார் தெரியுமா? நன்மை செய்கிறவர், நல உதவி செய்கிறவர். ஆமென். ஏழைகளை வாழ வைக்கிறவர், நலிந்த மக்களை தூக்கி விடுகிறவர். ஆமென் சொல்லுங்க, கைதட்டி சொல்லுங்க. எந்த லாப நோக்கோடு செய்ய மாட்டாரு. உண்மையாய் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுற மக்களுக்கு அவர் நிச்சயமாய் நல உதவி செய்வார். அது ஆண்டு இன்னைக்கு உங்களுக்கு அழுத்த சொல்ற சார், ஏதோ நல்ல உதவி செய்ய போறாங்க நினைக்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல அவருடைய உதவி உங்களுக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது. ஆகையால் தான் இந்த வாரம் இந்த 2வது ஆராதனையை உங்களுக்கு ஒரு சிறப்பு ஆராதனையாக வைத்திருக்கிறோம். நிச்சயமாய் நீங்கள் வந்தவனமாய் திரும்ப மாட்டீங்க. நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீங்க, அவரால் கிடைக்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் பரலோகத்துக்கு போவது முன்பாக சொன்ன வார்த்தை, அதை நான் உங்களுக்கு சொல்லி நான் அந்த செய்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன். லூக்கா என்ற புஸ்தகம் 24வது அதிகாரம் 49வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் சக்தியினால் வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போக வேண்டாம் என்று இயேசு சொன்னார். கவனிங்க, நீங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கலாம், அது ஏற்கனவே நீங்க சபைக்கு வருகிற மக்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்துக்கு போவது முன்பாக தன்னுடைய அன்பான சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். கவனிங்க, பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம படிக்கிறோம் இல்லையா? உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எப்படி இருப்பியா? இது பிதா நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். எத்தனை நம்புறீங்க இதெல்லாம்? சரி, அந்த தூள்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது பிதா நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இந்த பிள்ளர்ல பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சரி, அந்த பிள்ளர்ல உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரைஸ் காட். இது பிதா நம்ம கொடுத்த. சரி, அடுத்த பிள்ளர் பாடியும் பார்க்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். அண்ணாண்ட பிள்ளர்ல அப்போ இந்த ஒவ்வொரு பிள்ளர்ல பாத்தீங்கன்னா பிதா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்திருக்கிறோம். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி நம்புறாங்களோ, அதை விசுவாசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிடும், பலிச்சிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இங்க போட்டிருக்கு, நீ ஆசீர்வாதமா இருப்பானா. இது வரைக்கும் நீ எப்படி இருந்தே தெரியாது, ஆனா இன்னைக்கு நீ கோயில் வந்திருக்கல, நீ ஆசீர்வாதமா மாறிடுவ. கைதட்டு. இது பிதா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அதே போலதான் இன்னைக்கு பிதா ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அதை இயேசு ஞாபகப்படுத்துகிறார். அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? வாசியமா. பிதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை
நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இயேசு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அது என்ன வாக்குத்தத்தம்னா, உன்னதத்தில் இருந்து ஒரு பலன் அல்லது ஒரு வல்லமை, ஒரு சக்தி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. வேற எந்த மதத்திலும் வேற எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு விசேஷமான ஒரு உன்னதமான ஒரு வல்லமை கிறிஸ்தவத்திலே பிதா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். நல்லா கைதட்டுங்க. அதுதான் உன்னத பலன், அதுதான் பரிசுத்த ஆவியானவர், அதுதான் அக்கினிமயமான நாவுகள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த பலன், இந்த வல்லமை, இந்த அபிஷேகத்தினாலே உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரப்போகிறோம் என்பதை சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இங்க வந்த எல்லாரும் இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென் சொல்லுங்க. இதை சொல்றதுக்கு முன்னாடி இலங்கையை சேர்ந்த 2 புத்த பிட்சுகள் தெரியுமா? புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். கவனிங்க, நல்லா நிமிர்ந்து கேளுங்க. இலங்கை சேர்ந்த புத்த துறவிகள் கிறிஸ்துவ மார்க்கத்தையும் புத்த மதத்தையும் ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்ட பொழுது ஒருவர் சொன்னார், 2 மதங்களிலும் அநேக நன்மையான குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆனால் பெரிய வித்தியாசம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களுக்கு நன்மை என்று தோன்றுகிற காரியங்களை முழு பலத்தோடு செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனால் புத்த மதத்தினருக்கும் நன்மை இன்னதென்று தெரிந்தும் அதை நிறைவேற்றுவதற்கான வல்லமை இல்லை என்று துக்கத்தோடு சொன்னார்களா? கை தட்டுங்க பார்க்க. ஹல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவு மதங்கள் இருந்தாலும், எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும், கவனிங்கள், நன்மை என்று தோன்றுகிற காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு நமக்கு ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். மற்ற மதத்தினருக்கும் மற்ற மார்க்கத்தாருக்கும் இந்த வல்லமை இல்லாதபடினாலதான் அவர்கள் இன்னைக்கு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் நன்மை என்று தோன்றுகிற காரியத்தை நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அந்த உன்னதத்தில் இருக்கிற அந்த வல்லமையான அபிஷேகம் இறங்கி வந்து அந்த நன்மைகளை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு செய்து முடித்து விடுமா? ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் எடுங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம், அந்த வல்லமையை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எல்லா இடங்களும் பார்க்கலாம். மற்ற மதத்துக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, ஆகையால் நீங்கள் நானும் பாக்கியவான்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 7ஆம் வசனம். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். கவனிங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, சகரியா எலிசபெத் என்று சொல்லப்பட்ட தம்பதிகளுக்கு திருமணமாகி, கவனிங்க, திருமணமாகி பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லை. 2 பேருமே வயசாகிட்டாங்க. கவனிங்க, 2 பேருக்குமே வயதாகி விட்டது. இன்னைக்கு மருத்துவத்தில் 40 வயசுக்கு மேல போயிட்டா, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி, குழந்தை பிறப்பு என்பது ஏறக்குறைய 10% தான் நம்பிக்கை. 90% நம்பிக்கை இல்லை. ஆமா. ஆனா இவங்க 2 பேருமே வயது சென்றவள் ஆயிட்டாங்க போட்டு, வயது சென்றவள் ஆயிட்டாங்க. கவனிங்க, ஆனா 2 பேரும் ஆண்டு என்ன பண்றாங்க? ஊழியம் செய்யறாங்க, ஆண்டுக்காக பணிவிடை செய்யறாங்க இல்லையா? உங்க 2 பேருக்குமே ரொம்ப நாளா ஆசை இருக்கு இல்லையா? எங்களுக்கு ஒரு புள்ள பிறக்காதா, எங்க பிள்ளைய அப்பான்னு கூப்பிடாதா, அம்மானு கூப்பிடாதான்னு சொல்லி இவங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான வழிவாசல் இல்லை. 2 பேரும் ஊழியம் செய்யறாங்க. ஆனா ஸ்தோத்திரம், நான் சொன்ன அந்த வல்லமை அதான் இவங்க வாழ்க்கையில் செயல்பட்டு. வாசிங்க அதே அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா கவனிங்கள். 35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும்
இதோ உன் இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாசம். கைதட்டுங்க பார்க்கலாம். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாசமா? ஹலோ, என்ன கவனிக்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. மற்ற எந்த மதத்திலும் இல்லாத ஒரு சக்தி, மற்ற எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படாத ஒரு விசேஷமான சக்தி, வல்லமை இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் மாத்திரம் பிதா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுதான் இந்த பரிசுத்தாவி என்று சொல்லப்படுகிற உன்னதமான ஆவி. நல்ல கைத்தட்டுக்கு பார்க்கலாம். இவர் வல்லமையானவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர் இல்லையா, நன்மைகளை செய்யக்கூடியவர். ஆமென். ஆகையால் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் அவர் கிடைச்சிட்டார்னா இல்லையா, நீங்கள் எவ்வளவு பெரிய வயசா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, அதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவி உங்க மேல வரும்போது உங்க வாழ்க்கையில எல்லாமே தலைகீழாக மாற்றி அமைக்கப்பட்டு விடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் இதை நாம் இன்னைக்கு இதை வாசிக்க போறோம், இதை படிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு விசேஷமா நீங்க கற்றுக்கொள்ள ஒரு காரியம் என்னன்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வல்லமையை, ஒரு அபிஷேகத்தை இல்லையா, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அந்த ஆவியானவரை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நிரந்தரமாக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த தூய ஆவியானவரை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தான் நான் உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இந்த பரிசுத்த ஆவியானவராலே அது பைபிள் போட்டு உங்களுக்கு என்ன நோட்ஸ் கொடுத்தாங்க? என்ன நோட்ஸ் என்ன போட்டு தலைப்பு? அபிஷேக ஆசீர்வாத கூட்டங்கள். ஆமென் சொல்லுங்க. அபிஷேக ஆசீர்வாத கூட்டங்கள். இந்த அபிஷேகத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம சாட்சி சொன்னாங்க இல்லையா, டாக்டர் சொல்லிட்டாங்க நாங்க கொடுக்குற எந்த மருந்தும் நம்ம அம்மாவுக்கு என்ன ஆகல, ஏற்றுக்கொள்ளல, சப்போர்ட் பண்ணல. மருந்து சப்போர்ட் பண்ணலன்னா அவங்களுக்கு மரண சாசனம் தான் எழுதப்படும். ஆமென். ஆனா எல்லா மருந்துக்கும் மேலான வல்லமை உடையவர், எல்லா மாத்திரை ஊசிக்கு மேலான வல்லமை உடையவர் இயேசுவின் வல்லமை இறங்கி வரும்போது கவனிங்கள், அந்த வியாதிக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுவார். ஆமென். அதான் சொல்றேன், மனுஷனால கூடாத காரியம் எல்லாம் இந்த தெய்வத்தால கூடும். ஆமென். மனுஷனால கூடாத காரியம் எல்லாம் இந்த தேவாதி தேவனால கைகூடி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையால நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவராலே உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா, நீங்கள் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறி விடுவீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பைபிள் திருப்பங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். ஆமென். புரியுதா உங்களுக்கெல்லாம்? இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை கோடி கோடியாக ரூபாய் சம்பாதிச்சாலும், பெரிய பெரிய மாடி மாளிகை கோபுரங்கள் இருந்தாலும், மனுஷனுக்கு இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? இந்த ஆனந்தம் தான். அல்லேலூயா. ஆகையாதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட மாத்திரம்தான் அந்த அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா. அல்லாஹ் இயேசு தைரியமா சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், நிம்மதி, ஆனந்தம், சந்தோஷம், சமாதானத்தை நான் கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவன். இங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது கவனிங்க, உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறிவிடும். ஆமா ஆமா இல்லையா? உங்களை இதுவரைக்கும் பாரப்படுத்துகிற காரியங்கள் கவனிங்கள், அது மாற்றம் ஏற்படும். என்ன பைபிள் சொல்லுது? ஆனந்த தைலத்தினாலே
கர்த்தர் அதை அபிஷேகம் பண்ணினாராம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியான பேர் என்ன? ஒரு பேரு ஆனந்த தைலம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆனந்தம் வேணும்? அதான் பாஸ்டர் இல்லாம உட்கார்ந்துக்கிறேன். உன் மேல அந்த அபிஷேகம் வந்துச்சுனாவே போதும், எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் எந்த கஷ்டமும் உன்னை மேற்கொள்ளாது. ஏன்னா சொல்ற அவரே அதெல்லாம் பார்த்துக்குவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீங்க டெய்லி காலைல எழுந்து ஒரு அரை மணி நேரத்துல நல்லா அந்நிய பாஷையிலே பேசி கவனிங்க. ஒரு முறை கவனிக்கணும், எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்களேன். கொரியா தேசத்துல ஒரு கேர்சல் லீடர், கவனிங்க, ஒரு கேர்சல் லீடர் அவங்க 6 மணிக்கு கேர்சல் நடத்துறதுக்காக தன் வீட்டெல்லாம் பூட்டிட்டு அவங்க கேர்சல் நடத்த போறாங்க. அப்படி போகும் அவங்க பாதி தூரம் போயிட்டாங்க. மனசுல ஏதோ ஒரு குறுகுறுப்பு. ஆண்ட சொல்றாரு, நீ போய் கொஞ்சம் ஓரமா நின்று கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுன்னு சொல்றாராம். இப்பதான் நான் வீட்டை விட்டு வந்தேன், அதுவும் வீட்டு மேல பாரத்தை கொடுத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுன்னு ஆண்ட சொல்றாராம். இப்போதானப்பா ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், வீட்டுல நல்லா பூட்டுன்னு வந்திருக்கிறேன் சொன்னேன். நீ போய் ஜெபம் பண்ணு மட்டும் உள்ளத்துல ஒரு ஏவுதல் வருதா? சரி, ஆண்டவர் சொன்னார்னா நல்லா சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஒதுங்கி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஆவில நிறைஞ்சி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பிறகு மனசு ஒரு ரிலீஃப் வந்த உடனே அவங்க தொடர்ச்சியா கேர்சல் நடத்த போயிட்டாங்க. கேர்சல் நடத்தி முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா, கவனிங்க, வீடு திறந்திருக்கு, ஆனா ஒரு பொருளும் எதுவும் எடுக்கல. வீடு திறந்துச்சு, பீரோல் பார்த்தா 100 நகை அப்படியே இருக்குதான். அந்த கிச்சன் எங்க பார்த்தாலும் அவங்க வச்ச பொருள் அப்படியே இருக்குது, ஆனா வீடு மட்டும் திறந்து இருக்குது. கவனிங்க, என்னன்னு கேட்டா திருடங்க வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. ஆனா அந்த நேரம் பார்த்தா ஆண்டவர் உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லியா பாத்தீங்களா? இவன் ஜெபம் பண்ண அவன் கண்ணெல்லாம் குருடாகி போச்சு. அவன் ஏதோ தடை பார்த்திருக்கான், முடியல. இதுதான் அவர் செய்யற ஆனந்தத்தை. நமக்கு ஒரு நிம்மதி, பெரிய சந்தோஷம். 100 சவரம் அப்படியே இருக்குதான் பீரோவில். எல்லா வெள்ளி பாத்திரம், பொற்பாத்திரம், பீரோ, அது எல்லாம் அப்படியே இருக்குது. ஒண்ணுது எடுக்கல. ஏன் தெரியுமா? ஆண்டு சொன்னாரு, நீ ஜெபம் பண்ணு, மத்த நான் பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. அவன் நம்ம ஜெபம் பண்ணாங்க. இங்க ஆண்டவர் இறங்கி இல்லையா, எல்லா கண்ணையும் குருடாக்கிட்டு இல்லையா, ஒருத்தரும் ஒரு பொருளும் எடுக்க அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, அவனே சலிச்சிச்சு சில ஓடி வழிபட்டு. நீ ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஆளாந்து அபிஷேகம் பெற்ற ஆளாந்துனா கவனிங்க, உன் வீட்டுக்குள்ள திருட வர முடியாது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது சொல்றாரு, இது ஒரு ஆனந்த தைலம். சொல்லுங்க, ஆனந்த தைலம். ஆமென் சொல்லுங்க. இது ஆனந்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சிரிச்சு மகமா சொல்லுங்களேன். ஆனந்த தைலம். இந்த தைலம் உன் மேல வந்துட்டா இல்லையா, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில ஆனந்தத்தை கெடுத்த எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அது என்ன பண்ணும், அரெஸ்ட் ஆயிடும். வியாதியா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையா இருக்கலாம். இதெல்லாம் எப்படிப்பா சுகமானு கேட்காது, அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். நமக்கு தான் ஒரு வழி தான் தெரியும், ஆனா அவருக்கு 1000 வழி இருக்கு இல்லையா? கடவுளுக்கு 1000 வழி இருக்கு. உன் வாழ்க்கையில பிரச்சனையை மாற்ற, உன் தலையெழுத்தை மாற்ற, உன் சூழ்நிலையை மாற்ற அவருக்கு 1000 வழி இருக்கு. நீ மட்டும் இந்த ஆனந்த தைலமாகிய அபிஷேகத்தினால நீ அதை பெற்றுக்கொள்ளும் போது, கவனிங்க, சொல்லும் போது ஞாபகம் வருது. ஆனூர் தெரியுமா? ஆனூர் கிராமம். அந்த ஆனூர் கிராமத்துல கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். கிருஷ்ணன் நல்லா கலக்கூத்தாடி, இன்னைக்கும் சோக்காலியா இருப்பார். வயசு இப்ப அவர் 77 வயசு. இன்னைக்கு அவர் பார்த்து பெண்கள் லவ் பண்றாங்க அவரை. அவ்வளவு ஆமா, இன்னைக்கு லவ். ஆனா ரட்சிப்பட்டாரு, பரிசுத்த லவ் பண்றாங்க, அவர் நேசிக்கிறாங்க. சோத்திர விடுங்க. அவரு இந்துவா இருக்கும் போது கவனிங்க, கள்ளசாராயம் வித்தவர். இந்துவா இருக்கும் போது கள்ளசாராயம் வித்தவர், கள்ளசாராயம் காட்சி வித்தவர் இல்லையா? காலை எழுந்த உடனே அவர் பல்ல அதுதான் வளர்க்க வரான். எதுல? கள்ளசாரத பல்லு வளைக்கி. காலைல ட்ரிங்க்ஸே அதுதான், சாப்பாடே அதுதான், மத்தியானம் சாப்பாடு அதுதான் இல்லையா, நைட் சாப்பாடு அதுதான் இல்லையா. 24 hours அவர் அதிலே தான் உலாவார். அப்புறம் தான் நம்ம பாஸ்டர், தலைமை பாஸ்டர் அந்த ஊர்ல போய் கோயில் கட்ட ஆரம்பிச்சோன்னே இல்லையா, இவர் ஒரு நாள் காலங்கத்துல போய் கோயில் ஆரம்பிச்சோன்னே இவரு இந்த பாக்கெட்ல நல்ல ஒரு 2 கட்டு பீடி, இந்த பாக்கெட்ல நல்லா வெத்தலை பாக்கு போட்டுன்னு நல்லா கலகலன்னு போய் உள்ள உட்கார்றாரு. பாஸ்டர் ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு, சகோதரனே, இது வரைக்கும் வாழ்க்கையில பீடி வெத்தலை
வெத்தலபாக்கு சாராயம் கொடுத்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குவாரு. ஆகையால உங்க இருக்கிற இந்த பீடி துண்டு பீடில தூக்கி எட்ட போட்டு இந்த இயேசுவை ஏத்துக்கோ சொன்ன அவரும் நம்பிக்கையோட கூட என்ன பண்ணிட்டாரு, பீடி இந்த வெத்தலபாக்கு தூக்கி எட்ட போட்டாரு. அல்லேலூயா. இன்னும் அவர் உயிரா இருக்கிறாருங்க. நீங்க அப்படியே கேட்டு பாருங்க. பேர் இப்ப எலிசா. எலிசா எலிசா ஒரு பேர் இப்போ போட்டு சொல்றாரு, அது முன்னாடி நான் சோறு இல்லாம இருந்துருவேன் இல்லையா, சோறு இல்லாம இருந்துருவேன். ஆனா அந்த பீடி சிகரெட் வெத்தலபாக்கு சாராயம் இல்லாம என்னால் இருக்க முடியாது. ஆனா என்னைக்கு நான் அந்த இயேசு ஏற்றுக்கொண்டு இந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டனோ இல்லையா, இப்ப சாராயம் குற்றம் பக்கத்துல வந்தா வயிறு பரட்டுதான். ஏ அப்பா, வயிறு பரட்டுதான், நாத்தாடி போகுதுன்னு சொல்றாடா. இன்னும் இருக்கா, அப்ப கேட்டு பாருங்க. ஏன் இது காரணம் என்ன? இந்த ஆனந்த தைலம், இந்த அபிஷேகம். ஆமென். வாசிக்கலாமா வசனத்தை? ஏசாயா எழுதின புஸ்தகம் 29 வசனம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளில் நின்று, அந்நாளில் உன் தோளில் இருந்து அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று உன் கழுத்தில் இருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? இன்னியோட உன் நுகம் எல்லாம் உடைய போகுது. ஆமென் சொல்லு. என்னென்ன நுகம் தெரியுமா? சுமை, பாரம், நம்மை அழுத்துகிற கவலைகள். அல்லேலூயா. அந்த நுகண்டு என்ன தெரியுமா? இந்த ரெண்டு மாட்டையும் ஒண்ணா இணைக்குமே, அது பேர் தான் அது நுகத்தடி, நுகம். ஆமென். அல்லேலூயா. அந்த மாட்டு வண்டியில் எவ்வளவு வெயிட் இருந்தாலும் அவ்வளவு வெயிட் அந்த நுகத்துக்குள்ள தான் வரும். அப்ப அந்த மாடு என்ன பண்ண, அந்த நுகத்தை இழுத்துன்னு போகும், அவ்வளவு பாரத்தை இழுத்துன்னு போகும். அல்லேலூயா. கவனிமா எம்மா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த 2வது ஆராதனையில கூட உனக்கு பல வகையான நுகங்கள் இருக்கு இல்லையா, இல்லையா? சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன நுகலாம் இருக்கு? நுகனா பாரம். சொல்லுமா, உனக்கு என்னமா பாரங்குது? சொல்லு, என்ன பாரம்? ஒரு பாரம் இல்லையா? எவ்வளோ எதை சொல்றது பாஸ்டர்? எதை சொல்லிடு, எதை நான் இல்லை அவ்வளோ வச்சுக்கின்னு உள்ளதான் வந்துருக்குது. உனக்கு என்ன பாருங்கதா? ஒன்னு இல்லை, தோத்துறோம். உனக்கு இருக்குதா இல்லையா? ஏ அப்பா, இவன் பாருங்கதாடா உனக்கு எவ்வளவு பாரு, அதுதானே உள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க. உனக்கு என்ன பாருங்குது? என்ன சொல்லு? ஏகப்பட்ட பாரம் பாஸ்டர். எதை சொல்ல முடியும் பாஸ்டர்? ஒரு வீடு வாசல் இருக்குதா, இந்த மழை பெஞ்சா தோத்துறோம் எங்க வீடு, இன்னையோட ஒரு நோக்கம் உடையும் போ. ஆமென். அல்லேலூயா. பாருங்கதா? அது ஒரு பெரிய பாரம் உனக்கு. போ, ஆண்டு கொடுத்துருவ. கவனிமா அம்மா, இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கு. ஆமென். சொல்லு, இந்த அபிஷேகம் அந்த நுகத்தை உடைச்சிருமா? சொல்லு, நீங்க தைரியம் சொல்லு. ஆண்டவரே, இந்த அபிஷேகம் பாஸ்டர் பேசினாரு, எனக்கு ஒன்னும் புரியல, ஆனா அந்த அபிஷேகம் என் பாரத்தெல்லாம் எடுத்துருன்னு சொன்னாரு. ஏசு நல்லவரா? செய்வாரா? உன் பாரம் நீங்கிடுமா? நீங்க உன் பாரம் நீங்குமா? யாரால் நீங்க? இந்த அபிஷேகம் தான் உனக்கு இருக்கிற எல்லா பாரத்துக்கும் வழியை உண்டாக்கிடும். ஆமென் சொல்லு. ஆமென். வியாதியா வந்திருக்கிறியா? இந்த அபிஷேகம் இறங்கி வந்தா உன் வியாதி சுகமாயிடும். ஆமென். அபிஷேகத்தினாலே உன் முகம் முறியும். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மருந்தினாலும் அல்ல, மாத்திரையினாலும் அல்ல, ஊசியினாலும் அல்ல, ஸ்கேனால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நல்லா கை தட்டு. ஓ ரபா பாபா லாமா சந்தாரா பாரா பாலா பாரா பா. அபிஷேகம் உங்கள் நுகங்களை முறித்து விடும். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களாமா? நம்புறீங்களா? ஏன்னா இதுதான் ஒரு உன்னதமான வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு அதான் பெற்றுக்கொண்டார். அதான் இயேசு சொன்னாரு, உன்னதத்திலே இருந்து வரும் அந்த பலனால் நீங்கள் நிரப்பப்படுற வரைக்கும் எங்குமே போயிடாதீங்கன்னு சொன்னார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? அதுதான் உனக்கு வாழ்வு, அதுதான் உன் வாழ்க்கை கட்டி எழுப்பக்கூடியது. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்னதமா காரணம்? இந்த அபிஷேகம் தான். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான்
ஒரு தீய சக்தி எங்க வீட்டுக்கு வராதபடிக்கு எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சகரியால ஒரு வசனம் உண்டு, வாசிக்க பார்க்கலாம். 5:2-5. நான் அதற்கு சுற்றிலும் நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க சகோதரா, வியாதியை கொண்டு வருவது ஒரு அசுத்த ஆவி. ஆமென். உங்க வீட்டு குடும்பத்தை கெடுப்பது ஒரு அசுத்த ஆவி, ஒரு பிசாசுடைய ஆவி. ஆமென். ஏவல் ஒரு பிசாசுடைய ஆவி, மந்திரம் ஒரு பிசாசுடைய ஆவி. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த ஆவிகள் நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு விரோதமா வந்தாலாம் பைபிள் போட்டுது, அவர் அக்கினி மதிலாக. எப்படி இருப்பாரா? கைதட்டி சொல்லுங்க, அவர் அக்கினி மதிலாக. அம்மா, உன் வீட்டை சுற்றி கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினி மதிலாக இருப்பார். கைதட்டி பார்க்க கவனிங்க. மதில் என்பது காம்பவுண்ட் சுவர். ஆமென். நீ எவ்வளவு உயரம் காம்பவுண்ட் சுவர் போட்டாலும் அந்த உயரத்து மேல பிசாசு உள்ள வந்துடும். ஆனா கவனிங்க, நீங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர் உனக்கு அக்கினி, உங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவரே இல்லைனா கூட ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டை சுற்றி அக்கினி மதிலா இருங்கப்பா, அக்கினி மதிலா இருங்க ஆண்டவரே, அக்கினி மதிலா இருங்க சாமின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன் நானு. ஆனா ஆண்டவர் இதுவரைக்கும் அக்கினி மதிலாக இருந்து இல்லையா, ஒரு சேதமும் அணுகாமல் எங்களையும் குடும்பத்தின் பிள்ளையும் இயேசு பாதுகாத்து வருகிறார். கைதட்டு. அப்போ இந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷத்தை நாடி சாராய் கடைக்கு போறான் இல்லையா, அல்லது விபச்சார விடுதிக்கு போறாங்க, வேற எங்கெங்கயோ போறாங்க. ஆனா பைபிள் போட்டிருக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். என்ன வெறி? கவனிங்கம்மா, என்ன வெறி? மதுபான வெறி. நீ துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. எதுல நிறையணுமா? நீ ஆவியில நிறைஞ்சு பாரு, இந்த மதுபான வெறி உன்னை என்ன பண்ணது? ஆளுகை செய்யாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமா, மதுபானம் கொடுக்கிற சந்தோஷத்தை விட இந்த பரிசுத்தாவி கொடுக்கிற சந்தோஷம் அதிகமா இருக்கும். ஆமென் சொல்லு. சினிமா கொடுக்கிற சந்தோஷத்தை காட்டிலும், விபச்சாரி கொடுக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில மாபெரும் ஆனந்தத்தை கொண்டவர். நல்ல கை தட்டுங்கம்மா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆகையால் தான் சொல்றாரு, இதை நீங்க பெற்றுக்கொள்ளாம போயிடாதீங்க, இதை பெற்றுக்கொண்டு போங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு ஆனந்தம். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆவது அதிகாரம் 6 நினைக்கிறேன், வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். என்ன மனுஷனாவாய்? என்ன மனுஷனாவாய்? வேறு மனுஷனாவாய். அம்மா கவனிக்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்கம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அவர் என்ன மனுஷனா இருக்காரு? என்ன மனுஷனா இருக்காரு? அப்போ கர்த்தருடைய ஆவி உன்மேல வந்த உடனே நீ என்ன ஆயிடுவ? வேறு மனுஷனாய் மாறிடுவ. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நல்லவங்களா ஆயிடுன்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தாவி வராத வரைக்கும் ஒரு ஆளுடைய வாழ்க்கை என்ன ஆகாது? மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. எபேசு 4ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். அந்தபடி
முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 18 வாசிமா. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். இதுதாங்க பழைய மனுஷன் எப்படின்னா அவங்களுக்கு உணர்வு இருக்காது, அவங்க ஆவியிலே அந்தகாரம் இருக்கும். கவனிக்கணும், அவர்கள் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியே காம விகாரங்களுக்கு தன்னை விற்று போட்டவர்களாக, புத்தியிலே அந்தகாரப்பட்டவர்களாக அவங்க இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க மெய்யான தெய்வம் யாருன்னு தெரியாது. அப்படியே தெய்வத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த பரிசுத்த ஆவியான உன் மேல வரும்போது தான் நீ வேறு மனுஷனா மாறுவ. அல்லனா இயேசுநாதர் எதிர்பார்க்கிற மனுஷன் அல்லது இயேசுவை போல நீ மாறுவ. ஆமென் சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவி மேல வந்தாதான் நீ எப்படி மாறுவ? இயேசு போல மாறும் சொல்லு. நான் எப்படி மாறுவ? இயேசு போல நீ மாறுவ. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு போல மாற்ற எப்படி இருக்கும் உன் வாழ்க்கை? பரலோகமே திறந்துரும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நீ இயேசுக்கு பிதா சொன்னாரு, பிதாவே நீ எப்போது எனக்கு செவி கொடுக்கிறபடினாலே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஆமா, இயேசுக்கு பிதா நெருங்கிய உறவு இல்லையா, அப்பாவாயிட்டாரு. நீங்களும் நானும் இயேசுவை போல மாறிட்டோம்னா கவனிங்க, சண்டை வருமா? ஏன்னா இயேசுவை ஒருத்தன் பலான்னு கடல அடிச்சான். ஏசு சொன்னாரு, ஏய் யார் அடிக்கிற? உனக்குதான் கை இருக்குன்னு பார்க்குறியா? என் கை இல்லையா? என் கை நான் வலையில் போட்டு இருக்குமா? பாடுறப்போ சொல்லி பலார் நம்ம என்ன பண்ணுவோம், அடிச்சிடுவான். ஆனால் ஏசு சொன்னாரு, மறு கணத்தையும் காட்டினார். ஹலோ, நீ இயேசு போல மாற்றின்னு வச்சுக்க, உன் குடும்பத்து சண்டையே வராது. ஜெபம் பண்ணி அபிஷேகம் எல்லாமே, நீ அபிஷேகத்தோடு இருந்தால் எல்லாமே உனக்கு சூப்பராக மாறிடும். சமையல் மாத்திரம் இல்லை, உன் குணம் மாறிடும், உன் பேச்சு மாறிடும், எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சிடும், நீ வேற மனுஷனா ஆயிடுவேன். ஹல்லேலூயா. உன் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா மாறணும்னா அதுக்கு திறமை ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே வந்துட்டா அந்த அபிஷேகம் உன்னை வேற மனுஷன் மாற்றிடும். அப்படி மாற்றும் போது உன் வாழ்க்கையில் கவனிங்க, உன் குடும்பத்தில் மிகுந்த ஆனந்தம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா அம்மா? இதை கடைசி நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க, ஏசாயா 45 அதிகாரம் 1, 2, 3, 4 வசந்த வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கு. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக போட்டிருக்க பாரு, எங்க போட்டிருக்க? 1 வசனம் போட்டிருக்கா? வாசி. கர்த்தராகிய நான் அபிஷேகம் கவனிமா, அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு சொல்லுகிறதாவது. இப்ப வாசி 4. நான் உனக்கு முன்னே போய்
நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்கி உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். போதும். இப்ப கொஞ்சம் நல்ல கால் சொல்றேன். எத்தனை பேர் கடன் பிரச்சனைக்கு கடன் கவலை விடு போ சொல்றாரு. நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ்க்கு என்ன சொல்றாருன்னா, நானே தெய்வம் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறிப்பேன். ஆமென். என் அபிஷேகம் மேல இருந்துச்சுன்னா இல்லையா, வெண்கல கதவை நான் உடைச்சு இருப்பு தாழ்பாலை முறிச்சு அந்த காலத்துக்கு எல்லா பொக்கிஷங்களையும் புதையலையும் நான் உனக்கு தருவேன். கைத்தட்டு பார்க்கலாம். கவனிங்க, நான் ஒவ்வொரு நாள் இதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, வெண்கல கதவை உடைச்சு இருப்பு தாழ்பாலை முறிச்சு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? உம்முடைய வார்த்தையின்படி இந்த ஆலயம் கட்ட தேவையான எல்லா பணத்தையும் இயேசுவின் நாமத்தில் நான் இப்போதே ரிலீஸ் பண்ணுகிறேன். அப்படி சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அந்த தேவையெல்லாம் சந்திக்கிறாருங்க. ஆமென் சொல்லுங்க. நீ பிடிச்சிக்கோ. இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணுனா, ஒவ்வொரு ஆண்டவரே, நான் அபிஷேகம் பண்ணினேன் இல்லையா, கோரேசுக்கு சொன்ன மாதிரி நானும் சொல்றேன். ஆண்டவரே, 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, 10 லட்சம் கடங்குது ஆண்டவரே, கவலைப்படாத. நான் சொல்ற காரியமா, அபிஷேகம் உன் தலைமையில இருந்துச்சுன்னா அந்த அபிஷேகம் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, உனக்கு வர வேண்டிய நன்மைகளை, உனக்கு வர வேண்டிய புதையல்களை, அல்லேலூயா, பொக்கிஷங்களை அது கொண்டு வரும். ஆமென் சொல்லு. அதான் பைபிள் சொல்லு. பாருங்க, இந்த அபிஷேகத்துக்கு எவ்வளவு வல்லம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த அபிஷேகத்தை மாத்திரம் பெற்றுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்க இந்த ஆவியில நிறைய ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல ஒரு ஆனந்த சந்தோஷம், உங்களுக்கு எல்லா நுகமும் முறிஞ்சு போயிடும். அது மாத்திரமல்ல இல்லையா, உங்க குடும்பத்துல இருக்கிற மக்கள்லாம் வேற மனுஷனா மாறிடுவாங்க இல்லையா, அது ஒரு புது சிருஷ்டியா மாறிடுவாங்க. ஆமென். நீ மாறு. ஆமென் சொல்லுங்க. உண்மைமா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவ வேலைதான் முத்தம். ஆமென். நீ குணசாலியா மாறிட்டா உன் குடும்பம் குட்டி பரலோகமா மாறும். ஆமென் சொல்லு. ஆமா.